விசேஷமாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ரெவரன் சாந்தராஜ் அண்ணன் அவர்கள் ஜெபித்து தொடர்ந்து வழி நடத்துவார்கள். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த புத்தக வெளியீடு இன் மெமரி ஆஃப் பி சாம், சந்தியா பி சாம், அவருடைய பிறந்த நாள் 15th ஜூன். அன்றைக்கி வைக்கலான்னு பிரயாசப்பட்டோம், அன்றைக்கி முடியல. நாளை தினத்தில் அவருடைய கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நாள். ஆனால் அது முன்னதாக இந்த நாளிலே வைக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். ஆகையால் ஒரு 3 வசனங்களை வேதத்தின் வாசித்து நான் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். முதல் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களிடையே கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லுகிறது. உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அருமையான ஐயா ஆற்றின தொண்டு மிக அதிகம். விபிஎஸ் என்னுமாக பெத்தேல் அருமையான பிள்ளைகளை பராமரித்து, இங்கே நிறைய பேர் டேடின்னு கூப்பிடுங்க அவரை. அப்படியாக அவர் பராமரித்து அநேகர் நல்ல இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், அவர் செய்த கிரியைகள். அடுத்ததாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் தொடர்ந்து பலர் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கடைசியாக ஏசாயா 61ஆம் அதிகாரம் 59 21ஆம் வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உருவாக்கின அருமையான பிள்ளைகள் இப்படியாக ஆண்டவருடைய சத்தியத்தை பல வழிகளிலே அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழி இந்த புத்தக வெளியீடு மூலமாக ஆண்டவர் செயல்படுத்துகிற காரியங்கள். ஆகையால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமாயிருக்கிற எங்கள் ஜீவன தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருடத்தை ஆரம்பித்து 5 மாதத்தை முடித்து இந்த 6வது மாதத்திலே 25 நாட்களை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்வது, நடமாடுவது, செயல்படுத்துவது சுத்த கிருபையப்பா. இந்நாளிலே கொடுத்த அனைத்து கிருபை வரங்களுக்காக நன்றி. சுகபல ஜீவனுக்காக நன்றி. இதன் நோக்கத்துக்காக எங்களை மீட்டு ரட்சித்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர்.
அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புவிக்கிறோம். அம்மன் தெய்வமே, இந்த நாளிலே அருமையான ஐயா பி சாம் ஐயாவை நினைவு கூறுகிறோம். உலகத்துக்கு நீர் அனுப்பி ஆண்டவரே, அவர் மூலமாக ஆற்றின தொண்டுக்காக அவர் உம்மை அறிந்து கொண்டு அந்த அறிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து அநேக பிள்ளைகளை உருவாக்கி ஆண்டவரே, இந்த நாளிலே பல இடங்களிலே அவர்கள் தொண்டு செய்து நாமத்தை மைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கைக்காக, விசுவாச வாழ்க்கைக்காக, சாட்சிக்காக பல காரியங்களை ஆண்டவர் அவர் மூலமாக நீர் ஆற்றுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர் உம்மோடு இருக்கிறார். நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். அவருடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீர் செயல்படுத்தினா நோக்கி வேண்டு செய்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொருட்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பா தாப்பனே, அவர் மூலமாக உருவாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு அப்படியாக வளர்ந்து தங்கள் பணிகளை தொடர்ந்து இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான அன்பர்களை பொருட்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த நிகழ்வை ஆசிரியப்பட ஜெபிக்கிறோம். இந்த அருமையான புத்தகத்தை இந்த நாளில் வெளியிடும்போது ஆண்டவரே, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க தாப்பனே, அதை காட்டிலும் உம்முடைய வார்த்தை அதிகமாக மக்கள் வாசித்து விசுவாசத்திலே வளர பலப்பட ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து வேண்டும்படியாக எனக்கு செய்கிறோம். உமக்கே துதி தோத்தத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக பாடுபட்டு மரித்து திரும்ப வரப்போகிற வல்ல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான உன்னதமான ஆசீர்வாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். தொடர்ந்து 2 வேத பாடங்களை வாசிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சபஸ்டின் அவர்கள் சங்கீத பகுதியையும், தொடர்ந்து லிடியாக்கா அவர்கள் ஒரு ஏசாயிலிருந்து ஒரு பகுதி, ரெண்டுமே பி சாமுவேலுக்கு பிடித்த பகுதியாக இருக்கிறதுனால அதை வாசித்து விட்டு மற்ற காரியங்களை நாம் பார்ப்போம். நாம் எழுந்திருந்து வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 19 பக்கம் 681. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நன்றி. நாம் உட்கார்வோம்.
குறிக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 60:18-22 வரைக்கும். நானே வாசிக்கிறேன். ஏசாயா 60:18-22 வரைக்கும். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். குறித்த நேரத்தில் இது ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் குறித்த நேரத்தில் நிச்சயமாக முடிவடையும். அதனால் எதுவும் டபுள் மைண்டில் உட்கார்ந்திருக்க வேண்டாம். கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக விசேஷமாக அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய காரியங்களில் ஒன்று கடவுளை மகிமைப்படுத்துவது. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஒரு 2 பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம மத்தியில் பாஸ்டர் கமல்ராஜ் இருக்காங்க. ஸோ அவர்கள் வழி நடத்துவார்கள். அதற்கு பிறகு புக் ரிலீஸ்க்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். நம்ம எல்லாரும் கடைசியாக சொல்கிறத இப்போ நம்ம பாடல் வழியாக பாட போகிறேன். ஆத்துமாவே பேச மாட்டீங்க, நன்றி சொல்லுன்னு ஜெபம் முடியும் போது சொல்கிற அந்த வசனத்தை அப்படியே பாடலாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உங்க சத்தம் கேட்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். கைகளை தட்டி பாடலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கிருபையும் இரக்கத்தால்
கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல ஆக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. சத்தமே வரலையே, சந்தோஷமா சொல்லு ஹல்லேலூயா. அது சண்டே சர்வீஸ்ல மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? எவ்ரிபடி ஸ்டாண்ட் அப். பாவம் பாஸ்டர் ஒரு வர்ஷிப் பண்ணுற மாதிரி 12 மணி நேரம் 12 hours 7 hours அப்படி நான் ஸ்டாப்பாக ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துவோம். அதில் நேரம் போகிறது முக்கியம் இல்லை, தெய்வ பிரசன்னத்தை நாம் உணர்வது ரொம்ப அவசியம். ஒருத்தர் ஆமீன் சொல்லி இருக்கிறீங்களா இங்கே லைனில்? ஆமேன். சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தகப்பனை போல் இருந்த அநேகரை உருவாக்கின பி. சாமுவேல் ஐயாவோடு தேவன் இருந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் அவரை குறித்ததான வாழ்க்கையின் அநேகரை தொடுவதற்கான முயற்சி இன்றைக்கு ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தர் அதை தொடர்ந்து நிறைவேற்றுவார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே மரித்த பின்பு அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது. இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் தான் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன் முடிச்சிருக்கலாம், ஆனால் கூடவே ஒரு அடிஷ்னலாக ஒரு வேர்டு சொல்கிறாரு, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இப்போ ஆண்டவர் மோசேவோடு எப்படி இருந்தார்னா ஒரு 3 விஷயம் உங்கள் மனசில் பதிகிறபடி சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஆண்டவர் மோசேக்கு ஒரு தகப்பனை போல் இருந்தார். சொல்லுங்க, ஃபாதராக இருந்தார். சத்தமாக தான் சொல்லுங்களேன். 2வது, மோசேக்கு அவர் ஃப்ரெண்டாக இருந்தார். 3வது, ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஃபோர்ட்ரெஸ்டாக கேடகமாக இருந்தார். அவ்வளோ பெரிய சேனை, பார்வோனின் சேனை, ஒருத்தனும் மோசே தொட முடியல. அந்த மோசே மரணத்துக்கு பிறகு 3 வார்த்தை யோசுவாவுக்கு சொல்றாரு, எழும்புங்கள், புறப்பட்டு போங்கள், சுதந்தரியுங்கள். அதே வார்த்தை இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுந்து தொடர்ந்து சுதந்தரிக்க போகிறீர்கள். கைகளை மேலே உயர்த்தலாம். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மறக்கவில்லை, நம்மையும் மறக்கவில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இதுவரை அவர் நடத்தி வந்த பாதை நினைத்து மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்லுவேன் என்று இந்த சரணங்களை பாடி அப்படியே கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி இயேசு ராஜா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. Come on church. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி கோடி கோடி இயேசுவே. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, லாடவிடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாடவிடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. ஆண்டவரே கோடி கோடி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள், அவர்கள் மூலமாய் தேவன் கிரியை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவா பெரிய தலைமை பொறுப்பு எடுத்து அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாதிருக்கும் போதுதான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அவனுக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். நைல் நதியிலே வைத்து அனுப்பப்படும் போது கூட பேரண்ட்ஸ் இல்லை, சிஸ்டர் இல்லை. ஆனால் ஆண்டவர் ராஜா வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஆண்டவரே அவனோடு கூட இருந்து நடத்தினார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்த உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அருமையான சாமியல் ஐயாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தகப்பனை போல, நண்பனை போல கேடகமாய் இருந்து இந்த உலகத்துக்கு பெரிய சவால்களை சாதனையாய் மாற்ற கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. பரலோக பிதாவே, நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உடைய பிரசன்னத்தால் நிரப்புவதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நோக்கத்தை, இன்றைக்கு கூடியிருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற பண்ண எல்லா மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் புகழ்ச்சி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். You may seat it. தொடர்ந்து வெல்கம் அட்ரஸ் இருக்கிறது. அது அனைவரையும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு பேராக சொல்லி வரவேற்பதற்கு உண்மையிலே நேரம் ஏற்கனவே தாமதமாக போய் கொண்டிருக்கிறது. அதனால் அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்களும் இப்படி செஞ்சுருங்களேன். தேங்க்யூ. அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் அண்டு இப்பொழுது நம்ம 2 புத்தகங்களை நாம் இந்த நாளிலே ரிலீஸ் பண்ண போகிறோம். ஒன்று ரெவரண்ட் ராமநாதன் அண்ணனும் அடியனும் சேர்ந்து எடிட் பண்ண ஒரு புத்தகம். அது பி. சாமுவேலுடைய மெமோரியல் புத்தகம் மாதிரி வருகிறது. அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயன் மனோகரன் அண்ணன் எழுதின ஒரு புத்தகம், எடிட் பண்ண ஒரு புத்தகம். ஸோ அதுவும் இந்த நாளிலே ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஆகவே நமக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால துரிதமாக அதற்குள்ளாக கடந்து செல்லலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே விசேஷமாய் முதல் புத்தகத்தை, மிஷன் அஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற புத்தகத்தை ஜபராஜன், நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஜபராஜன் அவர்கள் வெளியிட, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ரெவரண்ட் ராமநாதன் அவர்கள் அதை வாங்குவார்கள். அந்த நிகழ்வு நடைபெறும். அதை தொடர்ந்து ஜபராஜன் சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஜபராஜன் யார் என்றால், பெத்தேல் என்கிற ஆர்கனைசேஷனில் பி. சாம் ஐயா இருக்கும்போது சவுத்தில் அவங்க முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. அதற்கு பிறகு பெத்தேல் அக்ரிகல்ச்சர் ஃபெலோஷிப்பினுடைய பொது செயலாளராக மாறினார்கள். ஸோ இன்றைக்கு அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது என்னை போன்றவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். சில பெத்தேல் மாணவர்கள் இங்கே இருப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேரத்தை கடத்தாமல் நான் அண்ணனை அழைக்கிறேன். ரெவரண்ட் ஜபராஜன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே we declare releasing this book, Mission as Transformation, honoring Samaya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்படி செய்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் உள்ளான கருத்தின்படி நம்ம கூடியிருக்கிறோம். அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை இன்னும் தோண்டி பார்க்கிறோம். இந்த புக்கை டிக்ளேர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. சாமையாவை ஹானர் பண்ணுறதும் அவங்களுடைய மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை முழுசுமாக உள்வாங்கி கொள்ளவும் ஆண்டவருடைய மகிமையை இன்னும் தெளிவாக உணரவும் இந்த கூடுகை. இது ஆக்கி தந்த அருமையான எடிட்டர், அசோசியேட் எடிட்டர், எமினன்ட் ரைட்டர்ஸ் 20 பேர் இந்த மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற இந்த உள்ள இருக்கிற தீமை டிஃபன் பண்ணி ஆர்டிக்கிளா இந்த ஃபேக்டரை அவங்க டிஃபன் பண்ணியிருக்காங்க. இது இந்த 20 பேரும் பங்களித்து செய்ததை அவர்கள் என்னெல்லாம் செய்திருக்காங்கிறத சுருக்கி உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். இது கிங்டம் மைண்டட் இந்த மிஷன். ராஜ்யம் அவருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. தனி ராஜாக்கள், தனி ராஜ்யங்கள் அல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யம். அதை கட்டும் மனநிலையில் உள்ளவர்கள். அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மிங் த கல்ச்சர். கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, கல்ச்சரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் எடுத்து கொடுக்கும்போது அதை அவர் செதுக்கிறார். முழு கல்ச்சரையும் அப்படி ஏற்றுக்கொள்றதில்லை. சுற்றி இருக்கிற கல்ச்சரை அவரிடத்துல கொடுக்கும்போது அவர் செதுக்கிறார். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் கல்ச்சர். சின்ன சின்ன கதை சொல்லி இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை 1-to-1 தெளிவாக சொல்லுவதற்காக இந்த அருமையான ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஏதோ ஒரு இடத்துல நின்று போகலை. தேசமெங்கிலும் பரவி நின்றது. அதுக்கு நீங்களாம் சாட்சிகள். தேசமெங்கிலும் பரவி நின்றது. இந்த தேசத்தை கட்டும் பணியிலே இந்த மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செயல்பட்டது. தேசம் முழுவதும் இந்த ராஜ்யத்தின் பங்குக்குள்ளாக வர வேண்டுமே என்ற பெரும் ஏக்கத்தினாலே ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் இதனுடைய முன்னெடுப்பாக இருந்தது. ஜஸ்டிஸ், பீஸ் வெறும் பேச்சிலே அல்ல, செயல்பாட்டிலே இந்தியாவின் எல்லா நுழைவாயிலுக்குள்ளும், எல்லா நகரத்துக்குள்ளும், எல்லா கிராமத்துக்குள்ளும் அது உள்வாங்கி நீதியையும் இந்த சமாதானத்தையும் நிலைநிறுத்துவதற்கு ஏற்பட்ட ஒரு செயல்பாடு. The mission as transformation. இது தொடர்கிற ஒன்று. ஹோம்ஸ் என்று சொல்லுவோம். அது ஒரு காங்கிரிகேஷன் என்று சாமியார் சொல்லுவார்கள். ஓவரால் இந்தியா முழுசும்
எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிற ப்ரீச்சர். ஆனால் அவங்களுடைய உள்ளான ஆசை ஒவ்வொரு ஹோம்லேயும் 100 பேர் இருந்தாங்கனாக்க அது ஒரு காங்கிரிகேஷன், அது ஒரு செமினரி என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதான் மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கே தான் ஆரம்பமாச்சு. விளைவுகள் நிறையா. அது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். அதுதான் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காடில் நிறைய ரோல்ஸ் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். அது எல்லா டிஃப்ரெண்ட் ரோல்ஸையும் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காடுக்குள்ள அதே கண்ணோட்டத்தோடு பார்க்க முடிந்தது. 1 to 1 சொன்னேன், குரூப் டு குரூப், ஃபேமிலி டு ஃபேமிலி, இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. அதுக்கேற்ற கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. அதற்குரிய ஆழமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. இதற்கு சர்வே நடந்தது. கால்கடுக்க கிராமங்களெல்லாம் நடந்தார்கள். நடந்த கால்களில் புண்கள்லாம் இருந்தது. அதை பாளையங்கோட்டையில் உட்காந்து அந்த புண்ணெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. எங்கெல்லாம் கால் பதிச்சாங்களோ அந்த கால் பதித்த இடங்களில் எல்லாவற்றிலும் இந்த சமுதாய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கும் எழுமி நின்னுக்கு. எல்லாம் சர்ச் பேஸ்ட் அழகான ஆரம்பமாகவும் தொடர்ந்து தொடர் ஓட்டமாகவும் இப்போது காணப்படுகிறது. கேர் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து டைன் வித் என்பதை அடிக்கடி சொல்வார். பரலோக ராஜ்யம் டைன் வித். அங்கேயும் பந்தி தான். இங்கேயும் முதல்ல நம்மளை அழைச்சது பந்தி தான். டைன் வித். என்ன ஊழியத்துக்கு அவங்க அழைக்கும் போது 1970 வருஷத்தில் அவங்க தான் இந்த கேர் அண்ட் சப்போர்ட்டுக்கு எம்படிமெண்ட்னு சொல்லலாம். அவங்க தான் புக். என்ன சொல்லும்போது அவங்க மகனை காட்டி, இவனுக்கு நீ என்னெல்லாம் செய்வியோ அப்படி எல்லாருக்கும் செய்ய, அதான் கேர் அண்ட் சப்போர்ட் என்று சொன்னார். பர்சனலைஸ் பண்ணாங்க. அவர்களுடைய நேரடி 1 to 1 பர்சனலைஸ். வந்து பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி எல்லா இடங்களையும் வந்து பாருங்கள் என்ற அந்த ஒரு பொருளின் அடிப்படையில் இந்த அவர்கள் அமைத்திருந்த மிஷன் எல்லாம் இருந்தது. அது ஒரு ஷேர்ட் விஷனாகவும் ஷேர்ட் மிஷனாகவும் இருந்தது. இதோ ஒன்னோட நின்று போல இந்தியா முழுசும் நிறைய மிஷன்ஸோடு ஷேர்டு மிஷன், ஷேர்டு விஷன். இந்த ஷேர்டு விஷனை யாரெல்லாம் கை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கும் நிறைய ஷேர்டு விஷன், ஷேர்டு மிஷன் எல்லா எல்லைகளையும் பங்களித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இன்டிகிரேஷன் அவங்க அழகாக செய்தாங்க இந்தியா முழுசுக்கும் எல்லா எல்லைகள்லையும். அதே நேரத்தில் மொபைலைஸ் பண்ணாங்க. சந்தியா அப்படின்னு படிக்கிறோம், மொபைலைஸ் பண்ணுற நேரம் அது. மொபைலைஸ் பண்ணாங்க. இந்த மிஷனுக்கு நிறைய பேரை மொபைலைஸ் பண்ணாங்க. அவங்க எழுந்து நின்று இன்னைக்கு நிறைய பேரை மொபைலைஸ் பண்ணுறாங்க. ஆண்டவரை மேக்னிஃபை பண்ணாங்க. கடவுளுடைய பீப்புளை மெச்சூர் பண்ணாங்க. அதனால் இந்த மொபைலைசேஷன் எல்லா எல்லைகள்லையும் இன்றளவுக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. வேல்யூஸ், அதுவும் ஷேர்ட் வேல்யூஸ் தான். லைக் மைண்டட் பீப்புளோடு சேர்ந்து நிறைய சொல்லலாம். நிறைய இயக்கங்கள் எல்லா மிஷனோடு சேர்ந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன்று திரட்டி வேல்யூஸை ஷேர் பண்ணாங்க. ப்ரேயர் as a value, love, caring, obedience, sacrifice, இதெல்லாம் ஷேர்ட் வேல்யூஸ். எல்லா எல்லைகளையும்
இதை தொடர்ந்து அவர்கள் அதை அறிமுகப்படுத்தி அதோடு கூட கைகோர்த்து நின்றார்கள். அதே நேரத்தில் தேசம் நல்ல ரைட் சிட்டிசன்ஷிப் உருவாக்குனாங்க. நல்ல குடிமகனாக நல்ல தேர்ந்த சிட்டிசன்ஷிப் உடையவனாக சிட்டிசனாக இந்திய தேசத்தை நேசிக்கிற மக்களாக வளர்த்தெடுத்தார்கள். அதற்கு அவர்கள் செய்தது லிவிங், அவர்களோடு வாழ்ந்தார். ஸ்டேயிங், அவர்களோடு குடியிருந்தார். 70வது வருஷம் நான் டான்ஸ்பேட்டையில் போய் சேரும்போது அங்கே உள்ள லெட்ரின் பிச் அதெல்லாம் அவங்க இறங்கி சுத்தம் பண்ணி மாடல் பண்ணாங்க. மாடலிங் மிஷன், இதுதான் மாடல். பார்த்துக்கிட்டே இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு அதை செய்கிறாங்க. மாடலிங் மிஷன். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இந்த ராஜ்யத்தை கொண்டு வரணும் அப்படின்னு டே டு டே மார்னிங்லேருந்து 5 o'clock அதை செய்தாங்க. காலையில் 4:30 மணிக்கு இல்கியா அப்படின்னு கூடுவாங்க. கரண்ட்டில் மேட்டில். அண்ணன் இப்போ பரலோகத்தில் இருக்காங்க. கமான் மார்ச் வாங்க. அங்கிருந்து இறங்கி கீழே வருவாங்க. டேவிட் அப்படிம்பாங்க. இங்கே மார்ச் பண்ண சொல்லுவாங்க. எல்லாரும் மார்ச் பண்ணுவாங்க. அப்படி டெய்லி ரொட்டீனில், டெய்லி ஆக்டிவிட்டீஸில், சண்டே தோறும் மாத்திரமல்ல தினசரி ஆக்டிவிட்டீஸில், சண்டேயில் ஆண்டவரை நீங்கள் துதிச்சு பாடினீங்களா, இதே மாதிரி இன்றைக்கும் இந்த சிங் சாங் தொடர்ந்து நடக்குது. எங்கே நடக்குது? பெத்தேல் குடும்பங்களில் நடக்குது. ராத்திரியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஃபோனை 10-10:30 வச்சாலும் இந்த சிங்கிங் நடந்துகிட்டே இருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. காரணம் ஹாஸ்பிட்டாலிட்டி. உட்காருவாங்க. விருந்து உண்ணுவது போல எல்லாரோடு சேர்ந்து உண்ணுவாங்க. வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் கூழ் கிடைக்கும், ஆரியம் கிடைக்கும். அரிசி ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்போம். ஆரிய கூழ், அதில் தான் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுருக்கோம். டைன் வித், ஷேரிங் வித், அதில் தான் ஊட்டி வளர்த்தது தான் இந்த ராஜ்யத்தின் மிஷன் வேல்யூஸ். மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஊட்டி வளர்க்கப்பட்டது. அது ரத்தத்திலே இருக்கு. இனிமே அது ஊறி போனது. எல்லாம் பிப்ளிக்கல் லைட், வேதத்தின் வெளிச்சம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் டைன் பண்ணார். கூடவே எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். கம்யூனிட்டிக்குள்ள போனாக்க ப்ரொடியூஸ் சஸ்டைனபிள் பீப்புள், சஸ்டைனபிள் கம்யூனிட்டி. எங்கேயும் பார்க்கலாம், எல்லா இடமும் பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க பட்ட பாடு சொன்னெல்லாம் நடந்தே போனாங்க. அதே நேரத்தில் இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கூடவே நின்று அங்கே உள்ள லோக்கல் பீப்புளோட கை கொடுத்து இண்டிவிஜுவல் லீடர்ஸை உருவாக்குனாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு லீடர்ஸ். கமான், மார்ச் ஆன், லைஃப், இன்டர்னல் லைஃப், கிங்டம், இது அவங்க வார்த்தை. தொடர்ந்து அவங்க ஒரு சேஞ்ச் ஏஜென்சியாகவே இருந்தாங்க. சந்தியா அப்படிங்கிறத நம்ம உங்களுக்குள்ள தியானிக்கிறீங்க. சந்தியாவில் நடந்த அற்புதங்களெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க.
அற்புதமான ஒரு சந்தியா. பகலுடைய முடிவு, இரவினுடைய துவக்கம், ரெண்டுக்கும் மத்தியில் நின்று வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து, முடிவெடுக்க வேண்டிய காரியங்களை முடிவெடுத்து, தீர்மானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தீர்மானம் பண்ணி எல்லாரையும் நிறுத்தி அனுப்பி பேசி அனுப்புனாங்க. ஸ்டாப், லிசன், கோ. சத்தம்னாக்க சந்தியாவில் அந்த சத்தம் வெளியில் உள்ளவங்கள நிறுத்திடும், கொஞ்சம் நிற்க வச்சு போக வைக்கும். அங்கே உள்ளவங்கள மாத்திரம் இல்லை, அங்கே உள்ளவங்க நிற்க வச்சு போனாங்க. நிறைய ஒரு கமிட் பண்ணி வெளியே உள்ளவங்களும் போனாங்க. வெளியில் இந்த கேட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, நான் கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே எப்படி ஓடுருச்சுனாக்க, ஐயா சாமியாவுக்கு சந்தியாவில் சாமி வரும், லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்களுடைய விட்னஸ், அவங்களாம் இப்போ ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க. சாமி வரும் சந்தியாவில், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாரும் கேட்பாங்க. அங்கேருந்து திரளாக இந்தியா முழுசும் புறப்பட்டு போவாங்க. இது பக்கத்தில் உள்ள கம்யூனிட்டி சாட்சி, அவங்களும் இணைஞ்சாங்க. பக்கத்தில் உள்ள கம்யூனிட்டிலாம் இணைஞ்சாங்க. அவங்களாம் இன்னைக்கு 3rd ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் தான் மாறிட்டாங்க. enabling, equipping and enhancing, empowering. இல்லை, அது கடவுளுடைய பெரிய கிருபை. பயோகிராஃபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்கன்னாக்க, இந்த ஸ்டோரி டெல்லிங்னு எழுதியிருந்தீங்கள, இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப விசேஷமாக அந்த பயோகிராஃபிஸை ஷேர் பண்ணும்போது அதை தொடப்பட்டவங்க அதை போல் நான் ஆகணும். அந்த சண்டே கிளாஸ் விபிஎஸ்ல கேட்கிற அந்த கதைகள் அது தத்ரூபமாக ரொம்ப ஆக்டிவாக சொல்லப்படுகிறதுனால அதை போல் நான் ஆகணும். அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாங்க ஆலமரத்தடியில், நீ எதாகணும், இதை மாதிரி மாறணும். என்னென்ன பயோகிராஃபிலாம் அந்த மிஷினரிஸ் பயோகிராஃபிஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மிஷனஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இன்னைக்கு அவங்க எல்லாரும் அதை செய்துட்டு இருக்காங்க. விசேஷமான ஒரு கல்டிவேஷன் நடந்து கொண்டே இருந்தது, டீச்சிங் நடந்துகிட்டே இருந்தது. இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபெய்த்தை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அவங்க உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு சின்ன புக்லெட் கொடுக்கும்போது அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ட்ரெயின் ஹார்வெஸ்டர்ஸ், ட்ரெயின் ஹார்வெஸ்டர்ஸ். இது அவர்களுடைய தலையான மூச்சு. ஒரு சின்ன சின்ன 1-to-1 இருந்தாலும், ஹோம்ஸாக இருந்தாலும், காங்கிரிகேஷன் இருந்தாலும், மீட்டிங்ஸ் இருந்தாலும், மிஷன் இயக்கங்களாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் இந்த பெருமூச்சு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், கல்டிவேட் பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அவங்க தான் போகிற வழியிலே அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதான் ஸ்ட்ராட்டஜி. ஒன்று இன்னொன்னா மாற்றுவாங்க. ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னாக்க எல்லாரும் என்ன நோக்கத்தோடு போயிருக்கோன்னு நிற்பாங்க. அந்த நோக்கத்தை அழகாக திருப்பி அனுப்பி தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கமாக மாற்றிடுவோம். அவங்க மரணம் டெத் அனிவர்சரி நாளைக்கு 26ஆம் தேதி. நாங்கள் மரணத்தில் போயிருக்கும்போது ரெவரண்ட் தியோடர் அண்ணன் பேசுகிறாங்க. தியோடர் அண்ணன் சொன்னாங்க, சேமண்ணன் இப்போ இங்கே இருந்தாங்கன்னாக்க, தியோடர் காஸ்பல் சொல்லுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு இந்த 26ஆம் தேதி அடக்கம், அவங்க இறந்த அன்னைக்கு முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ரெக்கார்டு வாய்ஸ் வந்துச்சு. அது ரெக்கார்டு வாய்ஸுங்க அப்போ யாருக்கும் தெரியாது. உடனே முடித்தாங்க, முழங்கால் போடு முழங்கால் போடு சத்தம் கடிச்சு போயிருந்த எல்லாரும் முழங்கால் போட்டாங்க. மரித்தும் பேசுகிறார் சமையான்னு சொல்லி எல்லாரும் நடுக்கத்தோடு பார்த்தாங்க. பார்த்தா அவங்க ஏதோ ஒரு மீட்டிங்கில் பண்ண அந்த ரெக்கார்டு அப்போ கடைசியாக அந்த அடக்காரங்களில் போட்டிருக்காங்க. கடைசி வரை அவர்கள் முழங்கால் போடு முழங்கால் போடு என்று தங்களுடைய பெருமூச்சை ஆண்டவருக்காக கிரைஸ்ட் சென்டர்டாக கொடுத்தாங்க. அவங்க இந்த புத்தகத்தில் நான் படிக்கிறதுல கிரைஸ்ட் மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இப்போது
அவங்க விட்டு சென்றிருக்கிறது ஒரு மூமெண்ட், மானிமெண்ட் இல்லை. மானிமெண்ட்டை தேடிட்டு இருக்க வேண்டிய காலம் இல்லை. மானிமெண்ட் பிகமிங் மூமெண்ட். இப்போ வெடித்து செதறி தேசமெங்கிலும் மூமெண்ட்ஸ். சில எல்லைகளில் உலகத்திலே மூமெண்ட் ஆயிடுச்சு. அதான் மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரே இடத்துல குவிச்சு இருக்கிறது இல்லை, ஒரே இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட இடத்துலயே அப்படியே இல்லை, அது வெடிச்சு பரவி உலகம் முழுசும் மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா எல்லைகளையும். ஆரம்பத்தில் சகோதரர் சொன்னது போல லிட்டில் ஒன் தட் பிகம் அ சீஃப். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் நியர்பை கம்யூனிட்டியில் நடந்தது. அது எல்லா இடமும் பெருகிச்சு. நீங்களும் நானும் அதற்கு சாட்சி அன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். மகிமை ஆண்டவருக்கே உண்டாவதாக. இந்த ஹானர் இந்த லெஜண்டுக்கு சமயாவுக்கு நம்ம கொடுக்குறோம். இது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுனாக்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும். நீங்கள் எழுதியிருக்கிற புக்கு எடிட்டர் அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த லைக் மைண்டட் பீப்புள், இந்த மிஷன் ஆஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது பிப்ளிக்கல் அப்படின்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கையில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கையேடாக போய் சேரும். அதை எடுத்து அவங்க இன்னும் நிறைய ஒரு ட்ரெயின் ஹார்வெஸ்டர்ஸ். இந்த இன்ஸ்பைரிங் கைடு அநேகரை மெச்சூர் பண்ணும், அநேகரை அப்ஹோல்டு பண்ணும், அநேகருக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் இப்படிப்பட்ட விசேஷ காரியங்களை நம் மூலமாக செய்வார். ஒன்றே ஒன்று, ஒரு 3 வரி சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு பிடிச்சமான ஒரு 3 வரிகள். If we disconnect from the culture of the new world, we will not be able to influence or improve or transform it. If we fully adapt to the culture of the new world, we will not be able to change what is wrong in it. We must explore, understand, and employ the changing culture of the new world to explain and establish timeless truths and principles. And the truth principles of mission as transformation. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நேரம் போய்கொண்டே இருக்கிறதுனால ரெவரன் சைமன் அண்ணன் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்டுன்னு போட்டிருக்கோம். அதனால் டேக் 3 to 5 minutes அண்ணன் ப்ளீஸ். வாங்க சைமன் அண்ணன். ஒரு ஆளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களா? போட்டுட்டோம். அதனால் ஒரு 2 minutes வாங்க. 1 minute ஆயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் தான். இந்த மனிதரோடு நாங்கள் வாழ்ந்தோம். இவங்கெல்லாம் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கினோம், நன்றியோடு நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை இந்தியாவுக்கென்று ஆண்டவர் செதுக்கி தந்தார், உருவாக்கி தந்தார். அவங்களெல்லாம் ஐயான்னு கூப்பிடுவாங்க, நாங்கள் அண்ணன் கூப்பிடுவோம். குட்டி பையன் நான் அந்த வளாகத்துக்கு வரும்போது ஸ்கூல் பாய். ஆனால் எங்களுக்கு இருந்த ஓரியன்டேஷன் அண்ணன் கூப்பிடணும்னு. எங்கள் தாத்தாவோட வயதானவங்க. ஆனால் மிக உயர்ந்த மனிதர். சின்னவன் ஆயிரம் அதுதான் பேசணும்னு ஆரம்பித்தேன், நான் பேசலை. சின்னவன் ஆயிரம்னு சொல்லிட்டாருன்னா கண் நிறைய அப்படி ஒரு காட்சியோடு பார்த்தார். அது 1000 ஆயிற்று. அல்லேலூயா. 10000 ஆயிற்று. 10000 10000 பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வால்டரும் ராமநாதனும்
அந்த சின்னவர்களாக அந்த வளாகத்துக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு காட்சியை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருப்பதனால மங்காத, மாறாத, குறையாத மகா பிரம்மாண்டமான தரிசனமாக இருக்கிறது. இங்கே நெகேமியா மிஷனுடைய நிறைய வேலைகளை இந்த வளாகத்தில் செய்வோம். அதில் வால்டர் நாங்கள்லாம் ஒனாவோடு கூட இன்வால்வ். வைப்ரன்சி, இதயத்தில் இருக்கிற நாளமெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற இத்தனை கோடி இளைஞர்களுக்கு எப்படியாயினும் இயேசுவை சொல்ல முடியாதா, சொல்லி முடிக்க முடியாதா என்கிற ஒரு ஆக்கம். அதை அர்த்தபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, இறையியலின் அடிப்படையில், சரித்திரத்தின் நிகழ்வில் ஆண்டவர் இதை உருவாக்கி தருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நான் வாழ்த்துக்கு சொன்னேன், ஒரு 100 புக்கை நான் இப்படியா விற்று தந்துடுறேன், வேற எதுவும் எனக்கு செய்ய தெரில. ரிட்டையர்ட் மிஷனரி, பென்ஷன் இல்லாத ரிட்டையர்ட் மிஷனரி. ஆனால் இதையாவது செய்வேன். காசுக்காக இல்லை, காசு வால்டருக்கு தேவை. நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது காசு இருக்கான்னு தெரில. பெத்தேல் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு வால்டரும். ஆனால் இந்த தரிசனம் 1000-10000 பேருக்கு பக்குவமாக, அன்றைக்கு அவ்வளவு எளிமையான எல்லையில் அந்த தரிசனம் சென்றது. இன்றைக்கு வளர்ந்து பெருகி இல்லை, தியாலஜி, மிசியாலஜி, எக்யூமனிசம் அப்படின்னு பல்வேறு அடுக்குகளில் சென்று கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் உலகத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட பெரும் கிருபையை ஆண்டவர் இந்த 18 மகத்தான மனிதர்களை கொண்டு படைத்திருக்கிற இந்த புத்தகத்தின் வாயிலாக நிறைவேற்றுவார் என்று ஆழமாய் நம்புகிறேன். வால்டருக்கு, ராமநாதனுக்கு, உடன் நின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுடைய சிறப்பான முயற்சிக்காக இதயம் நிறைந்த அன்பு கொண்டு வாழ்த்துகிறேன். உண்மையிலே மனதார சந்தோஷமாக இருக்கிறேன். ஒருவேளை அந்த மனுஷன் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் போயிருந்தாக்க அது எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினச்சாவே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. இந்த சமுதாயத்தில் ஜாதியால் கைவிடப்பட்டோம். அதுக்கப்புறம் என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு நோய் வந்ததுனால சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாருமே கைவிட்டாங்க. படிப்பு கொடுக்கறதுக்கோ துணிமணி கொடுக்கறதுக்கோ ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் பெத்தேல் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய தகப்பனுக்கு தகப்பனாக, தாய்க்கு தாயாக இருந்து படிப்பும் கொடுத்தாங்க. தலையில் வைக்கிற எண்ணெயிலேருந்து காலில் போகிற செருப்பு வரைக்கும் கொடுத்தாங்க. அது ஒருவேளை அம்மா அப்பாட்ட இருந்ததுன்னா கூட கிடைச்சிருக்காது. கொடுத்து எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 7000 பேர்கிட்ட அங்கே படித்தோம். இன்றைக்கும் அந்த சொந்தம்தான் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறது. என் கூட பிறந்தவங்க, இல்லாட்டா எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, அப்படிப்பட்டவங்களுடைய உதவி உண்மையில் எனக்கு இல்லை. அதுக்காக நான் ஏங்கவும் இல்லை. ஆனால் கடவுள் மூலமாக கிடைச்ச அந்த உறவு, இயேசுனுடைய ரத்தத்தினால கிடைச்ச ஒரு, அம்மா அப்பா ரத்தம் இல்லை, இயேசுனுடைய ரத்தத்தினால கிடைச்ச அந்த உறவு இன்னைக்கு வரைக்கும் தாங்கி கொண்டு இருக்கிறது. எந்த நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் கூட நிற்கிறது. ஸோ அதனால் உண்மையிலே மனசார ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பெத்தேலுக்காக நான் ஆண்டவரை உண்மையிலே நான் துதிக்கிறேன். உண்மையிலே பெத்தேல் வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மீனிங் உண்டு. அது உண்மையிலே தேவனுடைய வீடு தான். அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், அதெல்லாம் தாண்டி ஒரு பெருமை, ஒரு திமிரு, அது இருக்க தான் செய்யுது. உலகம் வந்து நிறைய யாரையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து, அதாவது பி சாமுவேல் மூலமாக யாரை நம்பணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. யாரை நம்பினா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அவருடைய துணை இருக்கிறதுனால நிறைய காரியங்களை செய்து முடிக்கவோ அல்லது செய்து கொண்டு இருக்கவோ முடிகிறது. ஸோ அதனால் இதை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படலை, ஒரு மாதிரி எமோஷன் ஆகி பண்ணுறேன். மற்றபடி இந்த புத்தகத்தை எழுதின அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இப்போ இருக்கிறவர்கள் யாரும் புத்தகத்தை எழுதினவர்கள் இருந்தால் கொஞ்சம் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். புத்தகத்தைனா மீன்ஸ் இந்த ஆர்டிக்கல் எழுதினவங்க, எழுதினவர்கள். ஸோ
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. ஸோ இந்த ஸ்பெஷல் நேரத்தை அக்னாலி பண்ணுவதற்காக பெத்தேலிருந்து வந்திருக்கிற என்னுடைய உடன்பிறப்புகள் எழுந்திருக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெத்தேல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ கடவுளுடைய பெரிதான கிருபை இந்த நாளில் நாங்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். மேற்படி அதிகமாக பேசுவதற்கு நேரம் இல்லை. நேரம் இருந்துச்சு, பட் நம்ம லேட்டாக வந்தோம். 10:30 வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். அது 11:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் அது போய் கொண்டு இருக்குது. பட் டைமுக்கு இது முடிக்கப்படும். அண்ட் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ரெவரண்ட் டாக்டர் ஜெயன் மனோகரன் அண்ணன் வந்து அவர்களுடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கு ஒனாசிஸ் அண்ணன் வந்து ஜெபிக்கும்படியாகவும் ரெவரண்ட் சாரதி அண்ணன் அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அன்போடு அழைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த புத்தகம் நேற்று ராத்திரி நான் வாசித்து முடித்தேன். ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு புத்தகம். இதில் நான் எழுதின பகுதி போக மற்றதெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதாவது சாரதி நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கீங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 6 அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வால்டர் ராமநாதன், சைமன் பொன்னையா அவங்க எல்லாம் வாசித்தோம். பிறகு குணச்சித்ரா அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு மிஸ்ஸியாலஜிக்கு ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஒரு ஆடட் அசெட். ஸோ இது லைப்ரரியில் இருக்க வேண்டிய புத்தகம், வாசிக்க வேண்டிய புத்தகம், ரெஃபர் பண்ண வேண்டிய புத்தகம். ஸோ இது வந்து எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறத ராம்நாதன் சொல்லியிருந்தார். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். why do we write? ஸோ நம்ம எழுதுகிறவுடைய நோக்கம் என்ன, எழுதுறதுக்கு காரணம் என்ன? ஸோ எழுதுகிறவுடைய நோக்கம் வந்து மெயினாக வந்து நம்முடைய கருத்துக்களை, எண்ணங்களை நாம் வெளியே கொண்டு வர்றது. ஸோ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம். டிஜிட்டல் வேர்ல்டை பற்றி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒர்க் ஷாப், ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 35 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒர்க் ஷாப் 2 வருஷத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ எதற்காக பண்ணுறோன்னா கருத்துக்கள் எழுத்துக்களாய் மாற வேண்டும். ஸோ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா எடுத்துட்டிங்கன்னா 95% ஃபால்ஸ் ஃபேக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் இன்ஃப்ளூயன்ஷர்ஸ், அதாவது 1 லட்சம் ஃபாலோயர்ஸ் உள்ள 25 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. ஆனால் அதில் கிறிஸ்தவர்கள் 1-2 பேர் தான். ஸோ அவங்க தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாடுடைய எலெக்ஷன் கூட பார்த்திங்கன்னா அதனுடைய காரணம் என்னென்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ வேர் ஆர் த கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்? அவங்க ஜெபராஜ் என்ன பேசும்போது சொன்னாங்க, மிஷன் ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ், மிஷன் ஷுட் இம்பேக்ட். ஸோ அது பண்ணணுன்னா கருத்துக்கள் எழுத்துக்களாய் மாற வேண்டும். அது டிஜிட்டல் கண்டென்ட்டாக மாற வேண்டும். ஸோ அதை செய்வதற்கு தான் இது ஒரு முயற்சி. ஸோ இதை மாதிரி இதில் எழுதுனவங்கெல்லாம் புத்தகங்களை எழுத வேண்டும். இதை வந்து வீடியோ கண்டென்ட்டாக மாற்றணும், ஆடியோ கண்டென்ட்டாக மாற்றணும். அதெல்லாம் பெரிய காரியங்கள். அது இப்போ எளிதாக செய்கிறதற்கான டூல்ஸ், உபகரணங்கள் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி இது பண்ணணும். ஸோ 2வது ஒரு புத்தகம் கிரைஸ்ட் அண்ட் அட்வென்ச்சரர். இது ஒரு ஏன்னா எழுதுனவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு கொடுக்குறாங்க, மற்றவங்களாம் காப்பி கொடுக்க முடியலன்னு சொன்னதுனால இது என்னுடைய புத்தகம். இது விரும்புகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஐ எம் கிவிங் இட் அஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் மை சைடு. ஸோ இது 3வது புத்தகம் என்னென்னா இந்த கிரைஸ்ட் காஸ்பல் அண்ட் இந்தியா. ஸோ இது வந்து போட்டிருக்கோம், ஓவர் வியூ ஆஃப் 2000 years ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ கிறிஸ்தவத்தின் 2000 வருட ஹிஸ்ட்ரியை கேப்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ லூசான் கான்ஃபரன்ஸ் 2024 கொரியாவில் நடந்தது. அதில் பங்குபடும்போது கொரியன் சர்ச் presented the history of Korea, Korean church as 12
எபிசோட்ஸ், 12 ஸ்டோன்ஸ். கீல்காலில் எப்படி 12 கற்கள் வைக்கப்பட்டதோ அதே போல் அவங்க கொரியன் சர்ச் ஹிஸ்ட்ரியை 12 ஸ்டோனில் அது பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் யோசித்ததுனால ஸோ அதுக்குடைய அவுட்லைன்லாம் போட்டேன், 12 ஸ்டோன்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எழுதலான்னு சொல்லி யோசித்தேன். பிறகு அதுக்கப்புறம் அது வந்து எளிதாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ ஐ இன்வைட்டட் ஆத்தர்ஸ் லைக் ராமநாதன், ராஜசேகரன். ஸோ இவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. இன்னொரு 5 பேர் ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் சாப்டர்ஸ் எழுதினவங்க 5 people have written for the first time. ஸோ அவங்களாம் ஒரு சிலர்லாம் ஒன்லி இன் 30s, 2 பேர் 30s, 40 வயசு கூட இல்லை. அவங்களுக்கு வந்து வி மோட்டிவேட்டட் தேம், தே டிட் ரிசர்ச் அண்ட் தே ரோட். ஸோ இதில் வந்து 12 chapters ஃப்ரம் சென்ட் தாமஸ் டு மாடர்ன் டைம்ஸ். இது எப்படி சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரி எவால்வ் ஆச்சு. அதனால் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, வாட் இஸ் கிறிஸ்டியன் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா. ஸோ இதில் இருக்குது. அதில் ஒரு சாப்டரில் வந்து கெலாக்ஸி ஆஃப் இந்தியன் லீடர்ஸ்னு சொல்லி ஒரு சாப்டர், ஒரு 100 லீடர்ஸாவது வைக்கணும்னு சொல்லி யோசித்தோம். வி காட் மோர் தென் 300. ஸோ அது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா வி கேன் கெட் 1000 இண்டியன்ஸ் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு இந்தியா. எளிதாக பண்ண முடியும், ஆனால் யாரும் பண்ணல. ஸோ அதனால தான் எழுதணும்னு சொல்கிறோம். வி ஹவ் டு ரைட் அபவுட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சொசைட்டி, ட்ரூத், பைபிள், வேர்ல்ட் வியூ, இது எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எழுத வேண்டும். ஸோ அதனால் இப்போ அதிக நேரம் எடுக்க விரும்பலை. ஸோ இந்த புத்தகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசித்தோம், ராமநாதன் எழுதுனதுனால. ஸோ இது வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் பேக்லாம் பண்ணல, ஒன்றும் ஃபார்மாலிட்டிலாம் இல்லை. ஸோ ஒனாசிஸ் ப்ளீஸ் கம் அண்ட் ப்ரே அண்ட் சாரதி கேன் கம் அண்ட் ரிசீவ் த ஃபர்ஸ்ட் காப்பி. Can we just stand up, please? Yeah. I'm so honored. Let's pray. Father, in the name of Jesus, oh Father, thank you for this great treasure that you have given us, Lord. Lord, in spite of so much of negativity and false narration about the Christians and the Indian Christianity right now that the media is giving, Lord, thank you for the truth. Thank you that you've given the authors, the writers, the grace to give the truth. We know the truth always triumphs, Lord. Falseness cannot stand it in this nation. Andre பொய் உள்ள இந்த உலகத்தில், பொய்யான நியூஸ் பரப்புகிற இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் so much of negativity against கிறிஸ்டியன்ஸ்னால இப்படி தான் சொல்லி இருக்கிற இந்த தேசத்தின் நடுவில் உண்மையை உண்மை என்று சொல்லி, சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லி எழுதுகிற இந்த ஒரு பெரிய ட்ரெஷர், இதை நீர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த புக்கை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை எழுதினவர்களை ஆசீர்வதியும், படிக்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, அவர்களை தூங்க விடாத செய்யுங்கப்பா. இதை படிச்சுட்டோன்னா அவங்க தூங்கக்கூடாதுப்பா. ஏதாவது இந்தியாவுக்கென்று செய்ய அவர்களுடைய ஆவியானவர் தாமே இதை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த புஸ்தகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்திய திருச்சபைக்கு, உலக திருச்சபைக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெஷராக இந்த புஸ்தகங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். புக் ரிலீஸ் அந்த ப்ரோக்ராமில் ரொம்ப அப்படியே ரிஜிடாக ஹல்லேலூயா அது இது சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கிறது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 புத்தகங்கள், அதாவது இந்த நாளிலே ஒரு கிட்டத்தட்ட உங்களுடைய கரங்களில் 4 புத்தகங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மிஷன் அஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை வாங்குகிறவர்களுக்கு ட்ரூ பேரண்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இது ஏற்கனவே ரெவரண்ட் ஜோசப் ராமநாதன் அவங்க அண்ணன் மூலமாக தான் வந்தது. இது இந்த நாளிலே நம்மோடு கூட ஷேர் பண்ண ஜபராஜ் அண்ணனுடைய
ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அந்த அடிப்படையில் எழுதினது. இதுவும் அதே மாதிரி தான் பலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரூ பேரண்ட்ஹுட்டுங்கிற அந்த தலைப்பில். ஸோ இந்த ரெண்டும் ஒன்றாக கிடைக்கும். அண்டு கிரைஸ்ட் அண்ட் த காஸ்பல் அண்ட் இந்தியா, இது ரெவரண்ட் ராமநாதன் மனோகரனுடையது. இந்த புக்கு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். இது வாங்கும்போது இது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். அண்டு இதை வாங்கும்போது இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்பொழுது நம்ம முடிவுரைக்கு வருகிறோம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எம்கே பால் அண்ணன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவார்கள். அதுக்கு பிறகு நம்ம முடிவு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பொதுவாக எனக்கு புஸ்தகத்துக்கும் எனக்கு ரொம்ப தூரம். காரணம், 2வது பக்கம் திருப்பும்போது தூங்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் வால்டர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்டேன். காரணம், கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருக்க வேண்டியன்னா இவர்னால, சாமையானால ஹோலி பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன். அவரை பார்த்து நிறைய பேர் வேந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன, அவர் தோளில் நான் பயணம் பண்ணியிருக்கேன். குற்றாலத்தில் 3 மணி 4 மணிக்கெலாம் போய் குளிக்கிறதுக்கு போகும்போது குளிரில் நடுங்கிட்டு இதுன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அது தோளில் தூக்கி வச்சுருப்பார். அவர் மொட்டை தலையை நான் பிடிச்சிருக்கேன். பிடிச்சி காலில் அப்படி போட்டு உட்காந்துருவோம். தலையில் அருவியில் கொண்டு குளிப்பாட்டியிருக்காரு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலகம் வியந்து பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்போது ஏஐ மூலமாக கண்டிப்பாக எளிதில் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு, ஏன்னா இவரை பற்றி தெரியாத நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அதனால் அவர் சாமியாக முன்னால் இதை பேசினா அவர் என்ன சொல்லுவார், ஏசப்பா பற்றி சொல்லடா அப்படிம்பாரு. இது நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததில் பார்த்த ஊழியர்கள் வேறு. இப்போது நாங்கள் வெளியே வந்து 91க்கு அப்புறம் பார்க்குற ஊழியர்களுடைய இது வேறு மாதிரி இருக்குது. அர்ப்பணித்து அப்படின்போது சிலர் அவங்க வந்து அவங்களுடைய இருந்ததெல்லாம் கொடுத்து பண்ணாங்க. இப்போ உள்ள கான்ட்ரிஸ் வேறு மாதிரி இருக்கா. ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், ஊழியத்துக்கு வந்தேன், என்னை ஆசிரியை வச்சு நான் இப்போ இத்தனை ஏக்கரில் வீடு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன அது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆனால் அந்த அவர் சொன்னாங்களே, கல்யாண வீட்டில்னா கூட அவர் வருகையை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுவார். எல்லாருமே கல்யாண வீடு அப்படின்னா மெசேஜினோடனே 128 சங்கீதத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி போக மாட்டார், வருகையை பற்றி பேசுவாங்க. அது அநேக இடங்களில் தம்பி வா அப்படின்ட்டு நான் கல்யாணம் பண்ணோடனே அதை கல்யாண பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன். வருகையை பற்றி பாடுவார். அவருக்கு பிடிச்ச பாட்டு தேவன் வருகின்றார். அந்த பாட்டை நான் அவர் கூட நிறைய இடங்களில் பாடியிருக்கிறேன். அதனால் அதே பாடம் ஞாபகப்படுத்திட்டு நான் என்னுடைய டைமை முடிச்சுக்கிறேன். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தேங்க்யூ. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் ஹிகின்ஸ் போதம் என்கிற ஒரு புக் ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே போன ஃப்ரண்ட்லேயே விஜய் பற்றி ஒரு
புத்தகம் புதிதாக வந்திருக்கிறது, அது வைத்திருக்கிறார்கள். பல நாட்களாக நான் பெத்தல் மீட்டிங்லையும் சரி அண்டு பெரிய மிஷன்ஸ்லேயும் பி சாமுவேலுடைய டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் நிறைய இருக்குது. ஈவன் நம்மளுடைய கூகுளில் கூட என்னென்னமோலாம் தேடினால் கிடைக்குது. ஆனால் இந்த மனிதனுடைய எந்த ஸ்டோரியும் அதிகமாக இல்லை. அது ரொம்ப நாளாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட்டு எழுத்து வடிவிலையாவது நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஆசைகள் இருக்குது. அண்டு அதை ஒரு ரெக்வஸ்டாகவே உங்கள்கிட்ட வைக்கிறேன். தயவுசெய்து எழுதுங்க. நம்ம ஒருவேளை நம்ம எழுதலை அப்படின்னா எவனோ ஒருத்தர் எதையாவது எழுதிக்கிட்டே இருப்பான், அது பெருசாக ஆகிட்டே இருக்கும். கலிஜ் இந்த நாட்டில் கூடிடும். ஒரு 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு அந்த எழுத்தில் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுத்தது. ஒன்று என்னுடைய பிரின்சிபல், நான் அலகாபாத்தில் படிக்கும்போது ஒருத்தர் சொன்னார், பப்ளிஷ் இட் ஈவன் இஃப் இட் இஸ் ரபிஷ் அப்படின்னு சொல்லி. குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை விட நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அந்த கருத்துக்கள் வெளியே வராமல் அப்படியே ஃப்ளோர்லேயே தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி நிறைய பேர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். தயவுசெய்து நீங்களும் எதையாவது எழுதுங்க. இன்னைக்கு நம்ம எழுதாதனால, சத்தியம் தெரிந்தவர்கள் சத்தியத்தை சொல்லாதனால பொய் நிறைய உலகத்துக்குள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பொய் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கே நம்மளுடைய நேரம் போயிடுது, வாழ்நாளே போயிடுது. இன்றைக்கும் அரசியல் ரீதியாக அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ உண்மையை நம்ம சொல்லாதனால, வரலாறை நம்ம சொல்லாதனால, நடந்த காரியங்களை நம்ம சொல்லாதனால தேவையெல்லாம் வந்துருச்சு. இப்போ தேவையெல்லாம் வந்துட்டு அதை இல்லை இது தப்பு, இது பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்கே நம்மளுடைய வாழ்நாள் முடிஞ்சிருது. அதனால் தயவுசெய்து நம்ம உண்மையை உறக்க சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு அண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கக்கூடிய மனோகரன் அண்ணனுடையது, ஐ எம் நாட் ரைட்டர் பட் ஸ்டில் ஐ ரைட் அப்படின்னு சொல்லி. நான் எழுத்தாளர் கிடையாது, ஆனால் எழுதுவேன். அது ஒரு மாதிரி நல்லா திமிரு பிடிச்சவங்க சொல்கிற மாதிரியே இருக்கும். நான் எழுத தெரியாது ஆனால் எழுதுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சின்ன அதாவது ஹைக்கூன்னு கூட சொல்கிறாங்க, ஒரு சின்ன 2 லைன் ஆனால் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுகிறது. அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மீடியாவில் வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டெலிகிராம்ன்ட்டு இருக்குது, ஃபேஸ்புக்கு, என்னென்னமோ இருக்குது. இது எல்லாவற்றிலும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சத்தியத்தை நம்ம பிரகடனப்படுத்துகிறோமோ பொய் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். நம்ம சத்தியத்தை சொல்லாமல் இருக்க, நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு, இதை போய் சொல்லி என்ன செய்ய அப்படின்னு அப்படியே விடுறதுனால அது மேலோங்கி நிற்கிறது. பொய் இஷ்டத்துக்கு மேலே வந்துடுது. அப்புறம் அந்த பொய் நம்ம அது பொய் அப்படின்னு அதை நிரூபிப்பதற்கு நம்ம படாத பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தயவுசெய்து எழுத வேண்டும் என்று சொல்லி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எழுதுங்க. எழுதுனா பெரிய பெரிய லைன் புக்கு மாதிரி அல்ல, சின்ன கருத்துக்கள், அதை இது பண்ணலாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது, அதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மளுடைய நேரம் முடிகிறது. நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ரெவரன் சிஸ்டரஸ் ஐயா அவர்கள் முடிவு ஜெபத்தை செய்வார்கள். அதற்கு பிறகு பெனிடிக்ஷன் கொடுப்பதற்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ரெவரன் சாந்தராஜ் அண்ணா வருவாங்க. ஜபத்துக்கு முன்னாடி ஒரு 3 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஜபிக்கலான்னு யோசிக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் பி சாம் அண்ணாச்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்ததில்ல. அவரை பற்றி நிறைய லிஜெண்ட் அவரிடத்துல, அவரோடு கூட ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க தியோடர் வில்லியம்ஸ் அவருடைய ஃபேமிலி மூலமாக தெரியும். அது மட்டும் இல்லை, அவருடைய சந்தியா டைமில் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த மக்கள், அவர்களோடு கூட நான் ஊழியத்தில் கலந்து இருந்தப்போ, மெயினாக சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறப்ப அவங்க சொன்ன காரியங்கள் மூலமாக அவரை பற்றி தெரிந்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் எந்த விதத்தில் அந்த ஊழியத்தை செய்தாங்களோ அந்த ஊழியத்தை நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அவருடைய இடத்துல வளர்ந்தவங்க,
குறிப்பாக பாரி டைட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அதுபோல் நிறைய பேர் அங்கேருந்து வளர்ந்து வந்தவங்களோடு கூட கோ ஒர்க்கராக நான் இருந்தப்போ ஊழியத்தில் அவர்கள் மூலமாக அவர்கள் எந்த விதத்தில் வளர்ந்து வந்தாங்களோ அதை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அப்போ தான் இன்னும் அதிகமாக பீசா மன்னாச்சை பற்றி தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த ஒரு நல்ல அட்மாஸ்பியரில் இப்படிப்பட்ட மக்களோடு கூட ஊழியம் செய்ததுனாலும் தெரிந்து கொண்டதுனாலையும் அதோடைய தாக்குதல் எனக்குள்ளே இருந்ததுனால நான் ஒரு மிஷினரியாக போகவும் அதே சமயத்தில் அங்கே பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செஞ்சு ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வரவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவர்களையும் ஒரு ஊழியக்காரர்களாக வச்சுட்டு இன்றைக்கி நான் அந்த ஊழியத்தை விட்டுட்டு இல்லை, அந்த ஊழியம் நடந்துகிட்ருக்கு, அவர்கள் நடத்துகிறார்கள். நான் இன்றைக்கி சென்னையில் ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்து திருச்சபைகளில் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அப்படி அறிமுகமானவர் தான் ரெவரண்ட் வால்டர். ஸோ இப்படிப்பட்டவர்களுடைய இன்னும் அந்த விதமான ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அடிக்கடி பி சாமுவேல் அண்ணாச்சை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கார். இன்றைக்கி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் உதவி செய்தார். டாக்டர் மனோகர் அவர்களையும் எனக்கு தெரியும். அவருடன் எங்களுடைய ஊழியத்தில் நானும் அவரையும் மீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆந்திராவில் அவரை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல வச்சுருக்காங்க நிறைய பேர் ஊழியத்தில். ஸோ இப்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இந்த மக்கள் இன்னும் பலப்பட்டு வாழ நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பசுமுள்ள தகப்பனே, நீர் எங்களுடைய தகப்பனாக இருப்பதனாலும் நாங்களுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலும் எங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை நிகழ்ச்சிகளை ஆண்டவரே கொடுத்து நாங்கள் ஒன்று சேர இன்னும் உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்து வருவதனாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் முயற்சி எடுத்து அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தலந்துகளை வெளியே கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் இல்லாவிட்டாலும் உம்மோடு கூட இருக்கிற எங்களுடைய அண்ணன் பீசாம் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவரை குறித்து நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாக உம்மிடத்திலே வளர்ந்தவர்களும் உம்மிடத்திலே இருந்து கற்றவர்களும் உம்மோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்தவர்களும் அநேகர் இன்று குறைந்து போனாலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உபயோகிக்க இந்த ஒரு சேலஞ்சை எங்களுக்கு முன்பாக வைக்க நீர் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். புத்தகம் எழுதுவது கடினமாயினும் அதை எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு சேலஞ்ச் கொடுக்கவும் ஆண்டவரே, எழுதினதை நாம் மற்றவர்கள் படிக்கத்தக்க இடங்களிலே கொண்டு போய் சேர்க்கவும் நீர் அந்த சேலஞ்சை தந்ததுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காக முயற்சி எடுத்து செய்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய முயற்சி ஆண்டவரே இன்னும் அதிகமாகத்தக்கதாக அவர்களை நீர் உற்சாகப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இதோ நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் வந்தோம், ஒரு சிறிய காரியத்தை நாங்கள் கேட்டோம், இதை பெரிதாக்குகிற தேவன் நீர் உம்முடைய கரத்தில் எங்களை கொடுத்து நாங்கள் இதை எடுத்து சென்று அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக மாற்றி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறுகிய காலமே இங்கே இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர் சிறியவனை பெரியவனாக்குகிற தேவன் என்பதை அறிந்து உம்மை துதித்து இந்த முயற்சிகளை இன்னும் அதிகப்படுத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய அருளும் ஆசியும் எங்களோடு கூட இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்திருந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நாம் அனைவரும் விசேஷமாக அருமையான பீசாமையா குடும்பத்தாருடனும் இங்கே குழுமி இருக்கிற அனைத்து பெத்தேல் பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் வந்திருக்கிற அனைவரோடும் இந்த நாள் சதா காலம் தங்கியிருப்பாராக. ஆமென். நன்றி. ரெண்டே நிமிஷம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்ல. ஸோ இந்த நாளில் விசேஷமாக இந்த இடத்த நமக்கு கொடுத்த காட்ஸ் அசம்பிளி சர்ச் அவர்களுக்கு ஒரு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே சென்னையில் வந்து இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அதுவும் இதுவாக ஃப்ரீயாக கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஏசி வேறு. ஸோ உண்மையிலே மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நண்பர்களை கடவுள் வந்து நண்பர்களாக கொடுக்கறது ஒரு பெரிய காரியம் இல்லை. நீங்களும் ஜெபித்தால் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது, நமக்கு இன்றைக்கு ஃபெலோஷிப் லஞ்ச் நமக்கு மேலே இருக்கிறது. நம்ம யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. அதனால் ஆனால் வந்திருக்கிற எல்லாருமே அறிவார்ந்த கூட்டம் அண்ட் எலிட் பீப்புள் தான் வந்திருக்கிறீங்க. அதனால் தயவுசெய்து ஒருத்தர் வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு ஒரு ஃபெலோஷிப் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் மாதிரி பண்ணலை. இங்கேயே உட்காந்து சாப்பிட்ணும், ஒருத்தர் பேசி அறிமுகமாகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டத்தை வைத்திருக்கிறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் பேசுங்க. மீன்ஸ் ஒருத்தர் கலந்துரையாடிட்டு போங்க. நிறைய முக்கியமானவர்கள் வந்திருக்கிறார்கள். லாயர்ஸ் வந்திருக்கிறாங்க. எதற்காவது நமக்கு உதவும். லாயர்ஸ் வந்திருக்கிறாங்க. அண்டு பிஸ்னஸ் பீப்புள் வந்திருக்கீங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க வந்திருக்கீங்க. அதனால் தயவாக ஒருவர் தெரிந்துவிட்டு போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்களில் இந்த மாதிரியான மீட்டிங்கில் வந்து கிடைச்ச நண்பர்கள் தான் இன்றைக்கும் பயணிக்கிறாங்க கூட. என்றைக்காவது ஏதோ ஒரு மீட்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம், பழகிருப்போம், அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நாளில் அப்படி ஒரு இது இருக்குது. எனக்கு வார்டன் அண்ணன்மார்களாக இருந்தவர்கள் வந்திருக்கிறீங்க. விசேஷமாக சார்லஸ் அண்ணன் வந்து என்ன 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க எனக்கு வார்டனாக இருந்தாங்க. பிறகு நான் கொஞ்சம் ஒழுங்கினமும் பண்ணும்போது எனக்கு வார்டனாக இருந்தது எபி அண்ணன் சொல்லி ஒரு அண்ணன் வந்திருக்கீங்க. கொஞ்சம் எபி அண்ணன். ஸோ இவர்கள் எல்லாரையும் கடவுள் பயன்படுத்தினார் என்னை மோல்டு பண்ணுவதற்கு, சரி பண்ணுவதற்கு, அண்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வருவதற்கு. அண்டு என்னோட கூட 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்த தங்கராஜ், போஸ் அவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. அது பெரிய பெருமையாக இருக்கிறது. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் மீட் பண்ணுங்கள். எம்கே பாலன் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய சர்ச் ப்ரோக்ராம்ஸுக்கு அதுக்கு அது பேசணுன்னா பேசலாம். மிஷன் லீடர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. அதனால் தயவுசெய்து ஒரு பழகி செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சாலமன் பாப்பையோடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா பழகிக்கலாம் வாங்கங்கிற மாதிரி. அண்ட் என்னோட யூபிஎஸ்சில் படித்த ரெவரண்ட் ராஜேஷ் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு மேலேயே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் மேலே நீங்கள் பண்ணிடலாம். அண்டு அது பக்கத்துலேயே உங்களுக்காக உணவு ஆயத்தமாக இருக்கிறது. அது சர்வ் பண்ணுவாங்க. அண்டு சந்தோஷமாக செல்லும்படி உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு வந்து குடும்பத்திற்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ தான். இது மனகுரு அண்ணனுடைய புத்தகம். இந்த புத்தகம் இந்த நாளில் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது. இது ரொம்ப லிமிட்டெட் காப்பீஸ் தான் இருக்குது. இதனுடைய விலை வந்து 800 ரூபா இதனுடைய விலை. ஸோ இது ரெண்டும் மனகுரனுடைய இது எல்லாருக்கும் உண்டு. இது எல்லாரும் நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க. இந்த புக்கு கிரைஸ்ட் அண்ட் அட்வென்ச்சர் அது ஃப்ரீ. அண்டு இந்த சைடில் மிஷன் அஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இந்த நாளில் ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த புத்தகம் 700 ரூபா 700.
அண்டு இது ட்ரூ பேரண்ட் உண்டு இது கூட கிடைக்கும். அண்டு இதுவும் ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது, ஒரு 20 காப்பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு இது உங்களுக்கு இது வாங்குறவங்களுக்கு இது ஃப்ரீ ஆகிடும், மிச்சம் இருந்தாக்க ஃப்ரீ ஆகும். ஸோ தயவாக வாங்கி செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் ஊழியத்திற்கோ மற்ற காரியங்களுக்கோ நமக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறும். அண்டு கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச். இது ரைட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நல்லது தானே பவின்? ஆமாம், ஜோதி, சைமன் ஜோதி. வாங்க சைமன். Call me.